தற்போது பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு அந்த பகுதிக்கு வந்து இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களுடன் நமது தலைமை செய்தியாளர் சிவா, உங்களுடைய விவரம். நிச்சயமா கோபால், தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இந்த பிரச்சார வாகனத்துல போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரடியாக சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அதே போன்று இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் அவர் கட்சியினுடைய கொடியின் சாயலில் இருக்கக்கூடிய அந்த துண்டை அவர் எடுத்து அவர் தோளில் அணிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் அந்த போது பார்க்கிறது. விஜயனுடைய இந்த கருத்து என்பது இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுகின்ற நிலையில் ஒரு கருத்துக்களை முன்வைக்க போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எனவே அவருக்கு ஒரு பிரத்யேக வாகனத்தில் ஒரு மணி நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 12:28 மணிக்கு அவர் உள்ளே செல்கிறார். இதிலிருந்து ஒரு மணி நேரம் அவருக்கான ஒரு வாய்ப்பாக காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தை மட்டுமே அவர் பயன்படுத்திக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள் ஆகியோரிடம் இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் தொடர்பான அவருடைய கருத்துக்களை நேரடியாக கேட்டறிகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு மிக முக்கிய ஒரு உரையை இந்த நேரத்தில் ஆற்ற இருப்பது மிகவும் ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கையில் கொடியேந்தி இந்த திருமண மகாலுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தெரிவித்தது போல 2026 ஒரு மாற்றம் ஏற்படும், அது மக்களுக்கான ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை அவர் தெரிவித்திருந்த நிலையில இந்த போராடக்கூடிய அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் சார்ந்து அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் ஒரு முயற்சி என்பது 2026 அவருக்கு வெற்றியை தருமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில நேரடியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவரிடம் உரையாற்றி அவருடைய பிறகு இது அரசியல் வட்டாரத்தில் அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே நாம் இதற்கு பிறகு அரசியல் மூலமாக கேட்டறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே விஜயினுடைய வருகை இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினாலும் கூட அவர் வந்ததற்கான மிக முக்கிய நோக்கம் என்பது இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அந்த மக்களுடன் சேர்த்து கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர் இங்கு வருகை தந்திருக்கிறார். அரசியல் கட்சிகள் எதிர்த்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய மக்கள், இந்த அவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய மக்கள் அவருடைய வருகையை கூர்ந்து கவனித்து கூர்ந்து எதிர்நோக்கிய காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நாம் தொடர்ந்து காட்சிப்படுத்தி வந்தோம். தற்போது விஜயினுடைய வருகையையும் நேரலையில் பதிவாளர்கள் சண்முகம் மற்றும் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். வருகை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, விவசாயிகளிடம் அவர் என்ன மாதிரியாக உரையாற்ற இருக்கிறார் என்பன போன்ற அவர் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில அவருடைய வாகனம் தற்போது அந்த தனியார் திருமண மகாலுக்குள் நுழைந்து விட்டது. சில வினாடிகள்ல அவர் விவசாயிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார், அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கோபால். சிவா, தற்போது அவர் தொண்டரை தூக்கி வீசி எறிந்த அந்த கட்சியினுடைய கொடியை தோளில் அணிஞ்சுமாறு, அதே மாதிரி கையில் கட்சி கொடி ஏந்திவாரும் வந்திருக்கிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வா, அதாவது பொதுமக்கள்கிட்ட தங்களுடைய கருத்துக்களை கேட்க வர்றதுக்கும் ஒரு அரசியல் நிகழ்வா மாற்றுறதுக்கு போல ஒரு சமிக்ஞை தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? முழுக்க ஒரு அரசியல் கலந்த ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுகின்றது. அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் இருந்து கொண்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் அவர் பங்கேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே போல இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததனுடைய மத்தியில் தான் விவசாயிகள் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் ஒரு முயற்சி தான் அரசியல் களத்தில் கால் பதித்த பிறகு விஜய் மேற்கொள்ளக்கூடிய இந்த முயற்சி. இருப்பினும் அவர் அரசியல் கால் பதித்துவிட்ட ஒரு காரணத்தினால் அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருடைய அரசியல் பாதையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். அந்த அடிப்படையில 2026
ஒரு மையமாக கொண்டுதான் இந்த சந்திப்பும் நிகழ்த்தப்படுவது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் விவசாயிகள் போராட்டத்தில் தொடங்கி தன்னுடைய அரசியல் பாதையை தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள்ல மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல நான் மக்களுடன் தான் இருக்கிறேன் என்ற முயற்சி என்பது இருப்பதாக இந்த போராட்டத்தின் மூலமாக, இந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே இந்த சந்திப்புல அவர் என்ன மாதிரியான ஒரு முறையை நிகழ்த்தப் போகிறார் என்பதுதான் தற்போதைய ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து தங்களுடைய விளைநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த விவசாயிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இயக்கமும் அவர்களுடைய அந்த பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு முயற்சியாக, ஒரு மருந்தாக விஜய் இருப்பாரா என்ற ஒரு இயக்கம் அவரிடம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே இதற்கு ஒரு தீர்வை விஜய் தருவாரா, விஜயின் மூலமாக எவ்வாறு தீர்வை தர முடியும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் இந்த நேரத்தில் எழுகிறது. எனவே இதற்காக நேரத்திற்கு முன்பு விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில அவரை உற்சாகமாக இந்த ஊர் மக்கள், கிராம மக்கள், விவசாயிகள் என அனைவரும் அவரை உற்சாகமாக வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் தங்களுடைய உயிராக நினைத்திருக்கக்கூடிய விஜய்க்கு நினைவு பரிசாக தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி அரசியல் சார்ந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் களத்தில் நின்று போராடக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக பார்க்கப்படுகின்றது. கோபால், சிவா, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தொடர்பு கொண்டு தற்போதைய அண்மை தகவல்களை நாங்கள் கேட்டு பெறுகிறோம்.